All will start the session. Today's topic is all about auto scaling group. Why we have to go for auto scaling group? Before yesterday's class we had discussed about a load balancer, right? So in the load balancer, what we had discussed. So if your user request, for example, is user request is coming. So this particular EC2 instance can able to handle ஒரு 100 request தான் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து இந்த டிராஃபிக்கை ஹேண்டில் பண்ண முடியும். அப்படின்னா ஒரு 100 ஒரு அமேசானில் ஒரு 100 மெம்பர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அட் த டைமில் அப்படின்னா, ஸோ திஸ் பர்டிகுலர் EC2 இன்ஸ்டன்ஸ் கேன் ஏபிள் டு ஹேண்டில் தட் ரெக்வஸ்ட். அது வந்து நம்மளுக்கு ஹேண்டில் ஆகும். ஸோ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிஸ்கவுண்ட் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ அப்போனா என்ன ஆகும்? ஸோ இன்னொரு 100 யூசரோ 200 யூசரோ எவ்வளோ பேர் வேணால் நம்மளுக்கு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ லோட் பேலன்ஸில் நாமளே போய் மேனுவலாக நம்ம என்ன பண்ணோம்னா, ஸோ அகெயின் வி ஹாவ் டு கிரியேட் ஒன் மோர் இன்ஸ்டன்ஸ். கிரியேட் பண்ணுறதுக்குள்ள அந்த சர்வர் வந்து என்ன ஆகும்னா, ஸோ திஸ் பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ் ஸோ குட் கிராஷ் ஆக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 யூசர் தான் வந்து உங்களுக்கு இந்த பர்டிகுலர் EC2 இன்ஸ்டன்ஸில் கெப்பாசிட்டி இருக்குது. இஃப் த லோட் இஸ் இன்க்ரீஸிங், சடனாக நம்ம போய் மேனுவலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு 100 EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ கிரியேட் பண்ணுறதுக்குள்ளே இந்த டிஸ்கவுண்ட் இது பண்ணுறதுக்குள்ளே என்ன ஆகும்னா, ஸோ டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க, இன்னொரு 100 யூசர் வராங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஸோ நான் மறுபடியும் போய் இன்னொரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுவேன். ஸோ அதுக்குள்ளே என்ன ஆகும்னா உங்களோட EC2 இன்ஸ்டன்ஸ் மே கெட் இது வந்து என்ன ஆகும்னா கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இட் மைட் நாட் ஏபிள் டு ஹேண்டில் மோர் தென் ஒரு 100 or 500 ரெக்வஸ்ட் திடீர்னு வந்துடுச்சுன்னா இட் கான்ட் ஏபிள் டு ஹேண்டில் யுவர் லோட். ஸோ அதுக்காக தான் நம்ம எதுக்கு போகிறோம் அப்படின்னா ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு லேர்ன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து ஒரு this can able to handle ஒரு 100 யூசர் ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு 100 திடீர்னு வந்து இன்னொரு 100 யூசர் வந்து திடீர்னு ஹிட் பண்ணுறாங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி இன்னொரு 100 ஸோ ரெக்வஸ்ட் வருதுன்னா ஸோ இட் கேன் ஏபிள் டு ஹேண்டில். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு 200 யூசர்ஸ் வந்து திடீர்னு வராங்க அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் ஆட்டோமேட்டிக்லி கிரியேட் ஒன் மோர் இன்ஸ்டன்ஸ் ஆர் 2 more இன்ஸ்டன்ஸ் அக்கார்டிங் டு அவர் டிராஃபிக். ஆன் டிமாண்டாக நம்மளுக்கு எவ்வளோ டிராஃபிக் வருதோ அவ்வளோ யூசர் ரெக்வஸ்ட்டை திஸ் கேன் ஏபிள் டு ஹேண்டில் வித் த ஹெல்ப் ஆஃப் யுவர் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் மூலிமா உங்களுக்கு ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் யாரும் வந்து மேபி ஒரு 10 யூசர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆடும் ஆச்சு. ஸோ உங்களோட சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஆட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கலி ஆடட். ஸோ ஆட் ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு சர்வர் வந்து என்ன ஆகும், சர்வர் ஆட் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிராஃபிக் ஜாஸ்தியாக ஸோ கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த சர்வர்ஸில் என்ன ஆகும்னா டெர்மினேட் ஆயிரும். ஸோ ரிமூவ் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் ஆட்டோ ஸ்கேல் அவுட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்கேலுன்னு ஆயிக்கும், ஸ்கேல் அவுட்டும் ஆயிக்கும் இஃப் த டிராஃபிக் இஸ் டிக்ரீசிங். இந்த டிராஃபிக் வந்து உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிராஃபிக் இஸ் ரைட் நவ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே என்ன ஆகும்னா டெர்மினேட் ஆயிரும். ஸோ யுவர் இன்ஸ்டன்ஸ் குட் கெட் டெர்மினேட். ஸோ அந்த மாதிரி டைமில் டெர்மினேட்டும் ஆயிக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் மூலிமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஸோ மேனுவலாக போய் ஒவ்வொரு டைமும் டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகிறப்ப நாம் போய் இன்னொரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறது இட்ஸ் நாட் அ நார்மல் வே. ஸோ அதுக்காக ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் நம்ம கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னா இது வந்து டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆக உங்களோட EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காகவே அது டெர்மினேட்டும் ஆயிக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இது வந்து இந்த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்கேலிங் அப்படிங்கிறது பார்த்தீங்களா, ஸ்கேலிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஸ்கேல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கேலிங்கில் வி கேன் யூஸ்வலி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹரிசாண்டல் அண்ட்
வெர்டிக்கல் ஸ்கேலிங் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த ஆட்டோ ஸ்கேலிங் அப்படிங்கிறது ஹரிசாண்டல் ஸ்கேலிங்கா வெர்டிக்கல் ஸ்கேலிங்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஹரிசாண்டல் ஸ்கேலிங்னா என்ன, வெர்டிக்கல் ஸ்கேலிங்னா என்ன? ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு காப்பி திஸ் பர்டிகுலர் டயக்ராம். இந்த டயக்ராமை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு take this. So I just want to copy this. I just paste it over here. ஸோ ஹரிசாண்டல் ஸ்கேலிங்கிறது ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே வந்து ஒர்க் லோட் இன்க்ரீஸ் ஆக இன்னொரு சர்வர் வந்து நம்மளுக்கு வந்து என்னாச்சு ஆட் ஆக இன்னொரு சர்வர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த வெர்டிக்கல் ஸ்கேலிங் அப்படின்னா என்ன ஆகும்னா, ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து ரைட் நவ் வி ஹாவ் T2.micro. இப்போ வந்து திடீர்னு வந்து எனக்கு கெப்பாசிட்டி வந்து ஐ ஹாவ் டு சேஞ்ச் இட் டு C4.extra large ஆர் சம்திங் எக்ஸ்ட்ரா லார்ஜுக்கு எனக்கு வேணும், என்னோட CPU பவர் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸ்லேயே இருக்கிற கெப்பாசிட்டியை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணனேன் அப்படின்னா, ஸோ திஸ் வி கால் இட் அஸ் அ வெர்டிக்கல் ஸ்கேலிங். இது நம்ம என்னன்னு சொல்லலாம்னா, ஸோ திஸ் வி கால் இட் அஸ் அ ஒரு பர்டிகுலர் கெப்பாசிட்டியாக நம்ம ஒரே இன்ஸ்டன்ஸில் நம்மளோட கம்ப்யூட்டர்லேயே இன்னொரு கொஞ்சம் நம்ம CPU பவரை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ திஸ் வி கால் இட் அஸ் அ வெர்டிக்கல் ஸ்கேலிங். நம்மளோட ஆட்டோ ஸ்கேலிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கம் அண்டர் த ஹரிசாண்டல் ஸ்கேலிங் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் கேட்டகரியில் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஹரிசாண்டல் ஸ்கேலிங் அப்படிங்கிறது இந்த கேட்டகரியில் உங்களுக்கு வரும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஹாவ் டு லெட் யூ நோ தட். ஸோ தென் யூ ஹாவ் டு லேர்ன் சம் ஆஃப் த டேர்ம்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பில் பார்த்தீங்கன்னா, ஸோ மினிமமாக எனக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் எப்பவுமே ரன் ஆகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற டேர்ம்ஸ். ஸோ மின் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது யூ ஷுட் நோ. ஸோ மேக்ஸிமமாக நம்மளுக்கு லோட் இன்க்ரீஸ் ஆக எத்தனை EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணலாம்னா, ஒரு 5 EC2 இன்ஸ்டன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், அல்லது 4 EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து மேக்ஸிமமாக சைஸு. ஸோ டிசையர்டு கெப்பாசிட்டி வந்து எனக்கு டிசையர்டு கெப்பாசிட்டி, மின் சைஸ், மேக்ஸ் சைஸ் அப்படிங்கிற டேர்ம் வந்து யூ ஷுட் நோ. ஸோ வி ஷுட் நோ மின் சைஸ், மேக்ஸ் சைஸ். So then you have a desired capacity. So these terms we should know. So minimum எனக்கு வந்து டிராஃபிக் ரொம்ப கம்மியாயிடுச்சு, நான் நைட் டைமில் நான் சொன்னேன். ஸோ ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னா, ஸோ we can go for a மினிமமாக எனக்கு வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் எனக்கு எப்பயுமே ரன் ஆகிட்டே இருக்கணும். ஸோ மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து எனக்கு ரன் ஆகிட்டு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் சூஸ் திஸ். மேக்ஸிமமாக எனக்கு 4 இன்ஸ்டன்ஸ் வந்து எனக்கு டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆக இந்த மாதிரி 4 சர்வர்ஸ் வந்து எனக்கு ஆட் ஆகிக்கலாம். ஸோ ஐ கேன் ஏபிள் டு ஆட் 4 EC2 இன்ஸ்டன்ஸ். ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆக என்னோட மேக்ஸிமம் சைஸ் 4 இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ டிசையர்டு கெப்பாசிட்டி வந்து எனக்கு என்னென்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ 2 EC2 இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகிட்டு இருக்குன்னா, எனக்கு ஆல்வேஸ் அந்த EC2 இன்ஸ்டன்ஸ் ரெண்டு வந்து நார்மலாகவே ரன் ஆகிட்டு இருக்கணும். எப்போ எனக்கு வந்து டிராஃபிக் ரொம்ப லோவாக இருக்கோ அப்போ மினிமம் சைஸ் 1, மேக்ஸிமமாக எனக்கு 4 EC2 இன்ஸ்டன்ஸ். டிசையர்டு வந்து பார்த்தீங்கன்னா 2னா ஆல்வேஸ் உங்களுக்கு 2 தான் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ டிசையர்ட் கெப்பாசிட்டிஸ் இஸ் ஆல் அபவுட் மினிமமாக 2 EC2 இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகணும். ரொம்ப டிராஃபிக் கம்மியாயிடுச்சுன்னா எனக்கு 1க்கு போகலாம். மேக்ஸிமமாக 4 கெப்பாசிட்டி நம்மளுக்கு 4 EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் ஆகலாம். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு கிரியேட் திஸ். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ வி ஆர் கோயிங் டு ஒரு டார்கெட் குரூப் நம்ம கிரியேட் பண்ணணும். லோட் பேலன்சர் எஸ்டர்டே கிளாஸில் நம்ம லோட் பேலன்சர்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அதில் அந்த EC2 இன்ஸ்டன்ஸ் நம்ம இப்போ இதில் எதுவும் கிரியேட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் நான் ஒரு எம்டி டார்கெட் குரூப் மட்டும் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த டார்கெட் குரூப் கிரியேட் பண்ணிவிட்டு, ஸோ ஐ ஜஸ்ட் கோனா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் குரூப் கிரியேட் பண்ணி, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஒரு லோட் பேலன்சரோட நம்ம அந்த டார்கெட் குரூப் அட்டாச் பண்ணி, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு காப்பி திஸ். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணி ஐ ஜஸ்ட் அட்டாச் வித் திஸ். இதோட நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அட்டாச் பண்ணிவிட்டு, ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்போட நம்ம எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு கிரியேட் திஸ் பர்டிகுலர் டார்கெட் குரூப்.
குரூப் நம்ம கிரியேட் பண்ணி ஏஎல்பியோட அட்டாச் பண்ணிட்டு தென் ஹவு டு கான்ஃபிகர் த ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் கோ பேக் டு த இன்ஸ்டன்ஸ். நான் ரைட் நவ் எந்த EC2 இன்ஸ்டன்ஸும் நான் கிரியேட் பண்ணல. ஸோ ஹியர் யூ ஹாவ் அ டார்கெட் குரூப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரெஃப்ரெஷ் திஸ். I don't have any of the target group right now. So instance இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா YT-target group அப்படின்னு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ my VPC is default VPC. Right now haven't given anything. ஸோ ஜஸ்ட் நேம் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஐ டோன்ட் ஹாவ் எனி ஆஃப் த இன்ஸ்டன்ஸ் ரைட் நவ். ஒரு எம்டியாக ஒரு டார்கெட் குரூப் கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு நேம் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஐ ஹாவ் ஒன்லி கிரியேட்டட் எம்டி டார்கெட் குரூப் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ தென் what I have told, you have to create a load balancer. So for that I just click this. இந்த டார்கெட் குரூப்பில் போயிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு டார்கெட் குரூப் கிரியேட் ஆயிடுச்சு. லோட் பேலன்சர் இப்போ கிரியேட் பண்ண போகிறோம். கிளிக் லோட் பேலன்சர். இது வந்து அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ IT லோட் பேலன்சர் LB. ஸோ திஸ் இஸ் இன்டர்நெட் ஃபேஸிங் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் அ டிஃபால்ட் VPC. ஸோ அட்லீஸ்ட் we have to give at least 2 availability zone அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால we have to choose at least 2 நம்ம ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் 2 கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ஸோ ஒரு செக்யூரிட்டி குரூப் வச்சுருக்கேன். ஸோ திஸ் இஸ் இந்த செக்யூரிட்டி குரூப் வந்து நீங்கள் புதுசாக கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8ங்கிற போர்ட் வந்து இந்த செக்யூரிட்டி குரூப்பில் ஓப்பனில் இருக்கணும். பிகாஸ் நம்ம ஒரு அப்பாச்சி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ தென் வி ஹாவ் டு அட்டாச் ஒரு லோட் பேலன்சரோட நம்ம என்ன அட்டாச் பண்ண போகிறோம்னா இந்த டார்கெட் குரூப்போட அட்டாச் பண்ணோம். ஸோ லோட் பேலன்சர் தான் இப்போ கிரியேட் பண்ணிவிட்டு இந்த டார்கெட் குரூப்போட நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ அட்டாச் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட் வாண்ட் டு கிரியேட் நோ நீட் டு கிவ் எனி ஆஃப் தி திங்ஸ். இங்கே வந்து கான்ஃபிகரேஷன் டீட்டெயில்ஸ் சம்மரி வேணும்னா நீங்கள் இங்கே சேஞ்ச் பார்த்துக்கலாம். என்ன செக்யூரிட்டி குரூப், என்ன VPC, என்ன டார்கெட் குரூப்போட அட்டாச் ஆயிருக்கு, நம்ம என்ன நேம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே யூ கேன் see it in this particular சம்மரியில் நீங்கள் பார்த்துக்கலாம். கிரியேட் லோட் பேலன்சர் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இட் வில் டேக் சம் டைம் டு கிரியேட் லோட் பேலன்சர் கிரியேட் பண்ணுறதுக்கு சில டைம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். So now we are going to create a auto. So I have told you that. So it's a min size, minimum size, desired capacity, maximum size. It's all scale in, scale out. Scale out அப்படின்னா நம்மளுக்கு traffic increase ஆக scale out ஆகும். Traffic கம்மி ஆக scale in ஆகும். So then I have to create a auto scaling group. So இங்க வந்து பார்த்தீங்கன்னா YT auto ஸ்கேலிங் எஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ நம்ம ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணோம். ஸோ நான் ஒரு மினிமமாக நம்ம ஒரு சப்போஸ் நம்மளுக்கு டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆக நம்ம ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோன்னு சொல்லியிருக்கேன். அது எந்த டெம்ப்ளேட்டை பேஸ் பண்ணி அது வந்து கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணணும். எந்த மாதிரி இன்ஸ்டன்ஸில் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு டெம்ப்ளேட் இருந்தால் தான், அந்த ப்ளூ பிரிண்ட் இருந்தால் தான், அந்த ப்ளூ பிரிண்ட் படி என்ன ஆகும்னா டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆக அந்த டெம்ப்ளேட்டை வச்சு அந்த பர்டிகுலர் EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். YT-template அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ YT அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ குயிக் ஸ்டார்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு கிவ் அ குயிக் ஸ்டார்ட். ஸோ உபுண்டு அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். Let's wait for a second. இங்க வந்து பார்த்தீங்கன்னா instance type வந்து t2.micro. So then keeper. So then subnet you haven't given any of the subnet right now. YT அப்படிங்கிற அந்த particular security group மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு ஸோ ஹியர் ஸோ ஜஸ்ட் நான் இது வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு advanced network configuration settings, storage, so everything is right now advanced. add. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ அசைன் வந்து இங்கே எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட்டோ அசைன் பப்ளிக் IP ஷுட் பி எனேபிள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு டீட்டெயில்ஸில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு காப்பி பேஸ்ட் ஒரு பின் ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸோ தட் இஸ்
bash script. So this is Apache 2 installation மட்டும் நான் கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா create launch template அப்படிங்கறத நான் கொடுக்க போறேன். So I just want to create launch template. நம்மளுக்கு ஒரு template வந்து create ஆயிருச்சு. So view template அப்படின்னு கொடுத்தீங்கன்னா so you can able to view this. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா so I just want to go to the auto scaling group. So create auto scaling group கொடுத்துட்டு ஸோ YT-AS அப்படி நம்ம கொடுத்துட்டு ஸோ இப்போ ஒரு லான்ச் டெம்ப்ளேட் நம்ம கொடுத்துருப்போம் YT டெம்ப்ளேட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அவைலபிலிட்டி ஜோன் வந்து நான் ஒரு 3 அவைலபிலிட்டி ஜோன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஹியர் ஐ ஹாவ் டு சூஸ் நெக்ஸ்ட் அப்படி நம்ம கொடுத்துட்டு ஸோ அட்டாச் டு எக்ஸிஸ்டிங் ஸோ அந்த டார்கெட் குரூப் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ டார்கெட் குரூப் கொடுத்துட்டு ஸோ ஜஸ்ட் கிவ் நெக்ஸ்ட். ஸோ டிசையர்டு கெப்பாசிட்டி வந்து எனக்கு ஒன்று போதும். மினிமம் மேக்ஸிமமாக எனக்கு 2 EC2 இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணால் போதும். ஸோ ஹியர் கம் டவுன். ஸோ வேறு எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஸோ யூ ஜஸ்ட் வாண்ட் டு நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட். ஸோ யூ ஜஸ்ட் செக் அவுட் த கான்ஃபிகரேஷன். So if you want, you have a one more option. Our previous pointer. So I just want to go to the previous. இப்போ என்னன்னா target tracking scaling policy இருக்கு. உங்களோட average CPU size வந்து above 50% or above 80% வந்துச்சுன்னா எனக்கு scale out பண்ணணும்னாலும் you can able to. நான் இப்போ வந்து no scaling policies அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன். I haven't given any of the scaling policies right now. So here I just go down. Create auto scaling group அப்படிங்கிறது நம்ம கொடுத்துட்டோம்னா it will be create our auto scaling group வந்து create ஆயிருக்கும். So now I just go back to the instanceல போய் நம்ம refresh பண்ணி பார்க்கலாம். So it is creating பார்த்தீங்கன்னா ஒரு instance வந்து initialize ஆயிட்டு இருக்கு. ஆட்டோமேட்டிக்காவே ஒரு EC2 instance வந்து உங்களுக்கு create ஆயிருக்கு. So இதுக்கு வந்து ஒரு public IP இருக்கு. auto assign வந்து நீங்க கொடுக்கல, auto assign public IP நீங்க கொடுக்கலைன்னா so this will not create ஒரு public IP வந்து உங்களுக்கு கொடுக்காது. So you should choose the option வந்து கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும். so it is taking some time to initialize. so initialize ஆக சில டைம் எடுத்துக்கும். so I just want to so let's wait for a second to. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அகெயின் நம்ம இந்த பர்டிகுலர் டார்கெட் குரூப்பில் போனோன்னா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஸோ எம்டியாக வச்சுருந்தோம். பிகாஸ் நம்மளுக்கு எந்த ஒரு டார்கெட் குரூப்பில் எந்த ஒரு EC2 இன்ஸ்டன்ஸுமே நம்ம க்ரியேட் பண்ணாமல் வச்சுருந்தோம். ஸோ ஐ ஜஸ்ட் கோ பேக் ஹியர், ஐ செக் வித் திஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் இட். இன்னும் உங்களுக்கு ஹெல்தி வரல, ஸோ ஹெல்தி ஸ்டேட் வரல, இட் இஸ் அன்ஹெல்தி ரைட் நவ். ஸோ வில் செக் ஃபார் திஸ். இப்போ வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த டார்கெட் குரூப்பில் ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் இட். ஸோ ரெஜிஸ்டர் டார்கெட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்க்ளூட் அஸ் பெண்டிங் பிலோ. ஸோ ஆல்ரெடி இன்க்ளூட் ஆகிதான் இருக்குது, ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ ஐ ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் இட். ஸோ இங்கேருந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ அப்பாச்சி சர்வர் வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட். So I just want go to the target group right now, go to this. So already it is in the, so it is running. ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 36 இருக்கு, அதே இன்ஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ் ரன்னிங். இப்போ நீங்கள் டெலிட் பண்ணிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் கோ பேக் டு திஸ். ஸோ டார்கெட் குரூப், ஸோ இட் இஸ் இன் த ஹெல்தி ஸ்டேட். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்தி ஸ்டேட்டில் வந்துடுச்சு, நோ இஷ்யூஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஃப் ஐ கோ அண்ட் டெலிட் திஸ், இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ டெர்மினேட் பண்ணனா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பில் மினிமம் வந்து ஒன்று கொடுத்துருக்கனால என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காகவே இன்னொரு இன்ஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் கோ பேக் ஹியர். இங்கே நான் ரெஃப்ரெஷ் கொடுத்தேன்னா you will be get to know that இன்னொரு EC2 instance வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு so I just want to refresh it right now. So I just want to refresh it.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட இன்ஸ்டன்ஸ் வந்து இனிஷியலைஸ் ஆயிரும். ஸோ இட்ஸ் இன் த பெண்டிங் ஸ்டேட் ரைட் நவ். ஸோ ஐ ரெஃப்ரெஷ் இட், ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இட் வில் டேக் சம் டைம் டு இனிஷியலைஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆக மேக்ஸிமமாக உங்களுக்கு 2 EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம பண்ணோன்னா ஸோ இட் வில் டேக் சம் டைம் டு அப்பாச்சி இன்ஸ்டால் ஆக சில டைம் ஆகும். ஸோ வில் செக் வித் திஸ். So it will take some time to install the Apache server. Right now I refresh it. So I just want to refresh it. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Ubuntu அப்படிங்கிறது அந்த Apache வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஸோ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா Apache is installed successfully அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆக ஆடும் பண்ணிக்கும், ஸ்கேல் அவுட் அண்ட் ஆல்சோ ஸ்கேல் இன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஹரிசாண்டல் குரூப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து அந்த ELBயோட அட்டாச் பண்ணி ஸோ யூ வில் பி ஹேவிங் அ மின் சைஸ், டிசையர்டு கெப்பாசிட்டி, மேக்ஸிமம் சைஸ் அப்படிங்கிறது வந்து யூ கேன் ஏபிள் டு கிவ் ஹியர். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் நீங்கள் வந்து டார்கெட் ட்ராக்கிங் ஸ்கேலிங் அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமமாக 70% வந்து உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு CPU இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை 3 அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பாலிசிஸ் எல்லாமே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். அலாரம் க்ரியேட் பண்ணி ஸோ யூ கேன் ஏபிள் டு கிரியேட் அ ஸ்கேலிங் பாலிசிஸும் நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப். ஸோ தேங்க்யூ.